புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குடில் ஸ்டார் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்த நாளை கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து இயேசு ஸ்வரூபம் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடுவர். இதற்காக அவர்கள் தங்களது வீடுகளில் ஸ்டார், குடில், கிறிஸ்துமஸ் மரங்கள் உள்ளிட்டவைகளை அமைத்து அழகுபடுத்துவர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் மிஷன் வீதி, காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விதவிதமாக வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார் விற்பனைக்கு வந்துள்ளது. இதேபோல கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் புதிய வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் இந்த வண்ணமயமான ஸ்டார், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த ஆண்டு புதிய வகையான இத்தாலி, சைனீஸ் குடில் செட் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் 500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையிலான குடில் செட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஃபிட் இந்தியா சார்பில் கடற்கரையில் சாலையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் முக்கிய திட்டமான ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு பிரம்மாண்ட சைக்கிள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 43 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டன. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி, வடக்கு காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். மேலும் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், அப்பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுடன் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தார். இதேபோன்று இணையவழி குற்றப்பிரிவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் குறை கேட்டார். மொத்தம் 47 புகார்கள் பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 43 மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பரிசளிப்பு. தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்துக்காக ஊக்கத்தொகை வழங்கினார். அப்பொழுது மாணவர்களுக்கிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அண்ணன் ஜான்குமார் இந்த நிகழ்வை செய்து வருகிறார். உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினார். நமது தேசத்தின் முதுகெலும்பு கல்விதான். அந்த கல்விக்கு உதவுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இதை நான் என் முக்கிய கடமையாக கருதுகிறேன். இந்த பணி ஆண்டுதோறும் தொடரும் என தெரிவித்தார். மேலும் ஒழுங்கு, சுத்தம், தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காரைக்காலில் தித்வா புயல் மற்றும் கனமழையால் பாதித்த பயிர்களுக்கு கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கும் விழாவில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். காரைக்கால் அடுத்த மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் காரைக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள், இயந்திரங்கள் வழங்கும் விழாவை புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்து பேசினார். இந்நிகழ்வில் விவசாயிகளுக்கு தார்பாய், மண்வெட்டி, கதிர், அரிவாள், டிராக்டர், கிராமப்புற இளைஞர்களுக்கு மரம் ஏறும் கருவி, மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன.
இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உள்ளிட்டோர் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், காரைக்கால் மாவட்டத்தில் டித்வா புயல் மற்றும் கனமழையால் பாதித்த பயிர்களுக்கு கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், விரைவில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் சுமார் 51,31,000 ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மூலம் இந்திரா நகர் தொகுதியில் 51,34,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. அதன்படி 21,84,000 ரூபாய் மதிப்பில் மேட்டுப்பாளையம் முஸ்லிம் சமுதாய இடுகாட்டை மேம்படுத்துதல், 12,09,000 ரூபாய் மதிப்பில் சாரணப்பேட்டையில் விளையாட்டு மைதானம் அமைத்தல் மற்றும் 17,38,000 ரூபாய் மதிப்பில் மேட்டுப்பாளையம் 50 முதல் வீதியில் கடைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் அரசு கொறடாவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலியவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் சார்பில் 2ஆம் கட்டமாக 150 போர்வைகள் வழங்கப்பட்டது. உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் கடந்த 11 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் சமூக நலனுக்காக பல்வேறு சேவைகளை முன்னெடுத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இரத்த தான குழு, அன்னதான குழு, மருத்துவ உதவிக்குழு, விலங்குகள் பாதுகாப்பு குழு, கல்விக்குழு, பசுமை பயணம் குழு, உறவுகள் குழு உள்ளிட்ட பல பிரிவுகள் மூலம் தொடர்ந்து சமூக சேவைகளை செய்து வருகிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் தங்கி தொடர் சிகிச்சை பெற்று வரும் வெளிப்புற நோயாளிகளின் நலன் கருதி உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் சார்பில் போர்வை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் உயிர்த்துளி நிறுவனர் பிரபு மற்றும் உயிர்த்துளி உறவுகள் கௌரவ தலைவர் முத்துராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். உயிர்த்துளி உறவுகள் தலைவர் சந்திரசேகர் தலைமையிலும் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையிலும் நல்ல உள்ளம் கொண்ட குடும்பத்தாரின் உதவியுடன் நேற்று ஜிப்மர் மருத்துவமனை அருகே மாலை 2ஆம் கட்டமாக 150 போர்வைகள் வெளிப்புற நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உயிர்த்துளி இரத்த தான குழு தலைவர் வசந்த், செயலாளர் ராமமூர்த்தி, அன்னதான குழு தலைவர் பிரகாஷ், செயலாளர் சிவகுமார், கமிட்டி உறுப்பினர் நிஷா, பசுமை பயணம் குழு செயலாளர் ரூபி, விலங்கு பாதுகாப்பு குழு தலைவர் செல்வமுத்துராயன், செயலாளர் ஆபேல், கமிட்டி உறுப்பினர் ஏஞ்சலா ஜோஸ்பின், உயிர்த்துளி உறவுகள் கமிட்டி உறுப்பினர்கள் முத்தழகன், சந்தியா, சபரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் 22ஆம் ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 21 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 22ஆம் ஆண்டாக வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹைகிரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் காவலர் பணிக்கு வரும் ஜனவரி 2 தொடங்கி 12ஆம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை சிறப்பு பணி அதிகாரி ஏழுமலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து இணையதளம் வாயிலாக 10,067 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆள் சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 932 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது அனுமதி அட்டையை நாளை முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு வரும்பொழுது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, இந்திய கடவுச்சீட்டு ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை, காரைக்கால் பிராந்தியங்களில் ஜோகோ நிறுவனங்கள் தொடங்கப்படும் என்று அதன் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார்.
நம்ம புதுச்சேரி அமைப்பின் சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் பல்வேறு துறைகளில் 60 சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, ஜோகோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய ஸ்ரீதர் வேம்பு, எங்கள் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். உள்ளூரில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஜோகோ நிறுவனங்கள் தொடங்கப்படும். புதுச்சேரியை காட்டிலும் எங்கள் தென்காசியின் மக்கள் தொகை அதிகம். சென்னை மக்களின் தொகையை காட்டிலும் இங்கு மக்கள் தொகை குறைவு. சிறிய மாநிலங்கள் வளர்ச்சி அடைவது எளிது என்றார். விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் முத்துக்குமார், சாம்ராஜ், சரவணன், காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்றனர்.